மகர ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட நாம பார்த்துடலாம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி வக்ரம், ராசிக்கு 2ல சனி வக்ரம், 3ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த 3க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில். அதே மாதிரி இந்த 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் குருவோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ராசிக்கு 6ல் சந்திரன் இருப்பார், ராசிக்கு 7ல் சூரியன் புதன் சுக்கிரன், ராசிக்கு 9ல் கேது. இது மாதத்தினுடைய தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைப்பு. அதே மாதத்தில் 17ஆம் தேதி சூரியன் 8க்கு வந்துடுவார், சுக்கிரன் 8க்கு வந்துடுவார். அந்த 27ஆம் தேதி 6க்கும் 9க்கும் உடைய புதன் 8ல் சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து இணைவு பெற்றிருப்பார். இதுதான் அந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள். இதில் இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு தற்சமயம் யோக தசாபுத்திகள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நாம் எடுத்துக்கிறணும். கண்டிப்பாக அது நமக்கு அவசியம் தேவைப்படும். இப்போ நம்ம சொல்ல போகிறது கோச்சார பலன்கள், கோச்சார ராசி பலன்கள். இந்த கோச்சார ராசி பலன்கள் அப்படிங்கிறது 100% அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 25% பொருந்தும். 100%ல் ஒரு 25% பொருந்தும். அந்த 25% பொருந்தது, ஏன் பாக்கி 75% அது பொருந்தாது அப்படின்னு கேட்டால், இந்த மகர ராசி நண்பர்களுக்கு யோக தசாபுத்திகள் நடப்பில் இருந்தால் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். அதே மாதிரி அந்த யோக தசாபுத்திகள் இல்லை, ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் பொருந்தாது. அந்த வகையில் உங்களுக்கு தற்சமயம் எந்த திசை நடந்தாலும் அதில் ஒரு சுக்கிர புத்தி அப்படிங்கிற கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதன் புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இதே சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கண்டிப்பாக யோகாதிபதிகளாக இருந்துவிட்டால், அதாவது நீங்கள் பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம், கர்ணத்தின் பிரகாரம் இவங்களே யோகாதிபதியாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களே புத்தி நடத்துகிற போது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகமும் கண்டிப்பாக கிடைக்கும். இது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உறுதியாக நடக்கும். அப்போ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக ஆய்வு பண்ணுங்கள். உங்கள் ஜாதக பலனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக தசாபுத்திகளின் அடிப்படையில், யோக தசாபுத்திகளின் அடிப்படையில், நாம யோகத்தின் அடிப்படையில், கர்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான சிறப்பான பலன்கள் என்னால் கொடுக்க முடியும். விருப்பப்படுறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ராசி அதிபதி, ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிறார். இந்த சனி வக்கரத்தில் இருக்கின்ற போது கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமான ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பில், அந்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அந்த எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணமாக இருந்தால் அது வசூலாகும். அப்படி இல்லைன்னாலும் ஒரு கடனுக்காக நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் பணம் கேட்குறீங்கனாலும் அந்த கடன் உடனே கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காசு பணம் அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறது குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிற நிலைமையில் இருக்கும். அதாவது தன்னிறைவு பெற்று மகிழ்ச்சி சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி ராசிக்கு 8ல் சுக்கிரன் வரபோது கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். காரணம் என்னன்னா, 8ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை, தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அந்த குடும்பஸ்தானத்தில் சனி வக்ரம். அப்போ சனியும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அது ஒரு மகாலட்சுமி யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது இப்போ சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தாலே மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும்,
இந்த சமசப்தமாக பார்க்கின்ற பொழுது அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ சனியும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்த்து கொள்ளும் பொழுது எதிர்பாராத பணவரவு கண்டிப்பாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ராசிக்கு 7ல் சூரியன். இந்த ராசிக்கு 7ல் சூரியன் வரும்போது சில நேரங்களில் வந்து இந்த திருமண தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். திருமணத்தில் தடை தாமதங்கள், அந்த பேச்சுவார்த்தைகள், மங்கள பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு தடை தாமதங்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் வந்து இது நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது ஒரு மங்கள நிகழ்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீண்ட நாட்களாக வந்து நம்ம வரம் தேடிக்கிட்டே இருந்திருப்போம். அதுக்கான வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பணியிட மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சு 10 ரூபா சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய அளவில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மனசில் வந்து என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் தொழில்களெல்லாம் மாற்றி அமைச்சிக்கலாமா, புதுசாக ஏதாவது தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி நித்தம் யோசிக்கக்கூடிய அமைப்பில் வந்து உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் அதிகமாகவே இருக்கும். அந்த சிந்தனைகள் பாசிட்டிவாகவே இருக்கும். பாசிட்டிவான சிந்தனைகள், செயல்பாடுகள்லையே நீங்கள் இயங்கணும்னு நினைப்பீங்க. புரியுங்களா? அதனால் வந்து அந்த முயற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மேலே 8ல் வந்து சூரியன் அவர் சொந்த வீட்டுக்கு வருவார். சுக்கிரன் புதன் சேர்ந்து 8ல் இருக்கின்ற பொழுது இங்கே என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டால், 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி பெற்று நிற்கின்ற பொழுது கொஞ்சம் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா அப்படின்னு கேட்டால், இது 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் புதனாகிய அவர் இந்த சூரியனோடு சேர்ந்து 8ல் இருக்கின்ற பொழுது இந்த 9க்கும் 6க்கும் இடையே ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடத்துல உருவாகும். ஆக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறதும் முக்கியமாக சொல்லக்கூடியது. ஏன்னாட்டா பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கணும். தந்தை மற்றும் மகன் அப்படிங்கிற உறவுகள் வந்து கடுமையாக பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களில், முன்னோர்களுடைய சொத்துக்கள், வழி வம்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மகன் அப்படிங்கிறவர் அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் பேசுகிறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக பேசணும். அந்த வாக்குவாதங்கள் இந்த சொத்து பிரச்சனைகள் அதிகமாக வரும். புரியுதுங்களா? அந்த சொத்து பிரச்சனைகளை, வில்லங்கங்களை பற்றி பேசுகிறது அதிகமான பிரச்சனைகளை தகப்பன் மகன் உறவுக்கு கொடுத்து விடும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த புதன் 8ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது மறைந்தவன், அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொன்ன மாதிரி ஒரு விபரீத ராஜயோகத்தை அந்த மாதத்தினுடைய கடைசியில் கொடுப்பார். அப்போ 6க்குடைய புதன் 8ல் மறைவார். 8ஆம் இடத்தில் மறைகின்ற பொழுது அந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீளக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ 6 வந்து கடன் ஸ்தானம் இல்லையா, பிரச்சனைகளுக்குரிய ஸ்தானம். அந்த இடத்து ஸ்தானத்தினுடைய அதிபதி 8ல் வந்து மறுபடியும் மறைகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய அமைப்பில் உங்களுக்கான பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த நேரங்களில் தான் புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் வந்து அந்த கடன் அடையாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடைஞ்சிடும். அதுக்கான வழியும் பிறக்கும். ஏன்னா இந்த 6ஆம் அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அந்த ராஜயோகத்தின் மூலமாக எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கின்ற அமைப்பில் இருக்கும். ஒருவேளை இந்த யோக தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது இது புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த தசையில் இருந்தாலும் சரி, புதன் புத்தி நடக்குது, சுக்கிர புத்தி நடந்து இந்த காலகட்டத்தில் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா 5க்கும் 9 கூடியவர்கள், 5க்கும் 9 கூடியவர்கள், அதனால் ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மன ஆறுதல் பெறுற அளவுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும் குடும்பத்தில். புரியுதுங்களா? அப்போ எதை எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக முடிவு. ஏன்னா 8ல் சூரியன் இருக்கின்ற போது அவசர முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதாயிரும். ஏதாவது எடுத்தோமா கவுத்தமான்னு போன மாதிரி ஆரம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குருட்டு தைரியத்தில் செய்கிறத பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சிக்கல்களுக்கு ஆளாக்கிடும். அதனால் வந்து 8ல் சூரியன் இருக்கிற போது இந்த ஒரு அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு புதிய முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி தான் நீங்கள் அந்த முடிவை எடுக்கணும். அதுக்கு அப்புறமா வந்து ஏதாவது வாக்குவாதங்களை வந்து கண்டிப்பாக தவிர்த்துறணும். அதே மாதிரி உள்ளூர் வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது
இருக்கும். உள்ளூர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியூருக்கு போகிறது, வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வர இந்த மாதிரி பிரச்சனைகள், இடமாற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கோம், அதிகமான வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அந்த செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் நம்ம இருந்துக்கிறணும். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் அதிபதி குரு பகவான் 5ல் இருப்பது அப்படிங்கிற வந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற வகையில், அந்த வகையில் வந்து புத்திரர்கள் வழியில் வந்து அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது, சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கான சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது சிறப்பானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயம்தான். எதுலையுமே ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய அமைப்பில் நீங்கள் வருவீங்க. எதுலையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக செயல்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி புதுசாக இந்த இடத்த விட்டு இடம் மாறி போய் வர்றபோது புது புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல அறிமுகமாவாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டிங்காகவும் இருப்பாங்க. என்னதான் சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் அந்த புது நண்பர்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக பார்த்து கொஞ்சம் கவனமாக பழகணும். அப்படி ஏன்னா ராகு பகவான் அது சேர்த்து விடுவார், பிரிச்சும் விட்டுருவார், ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தியும் கொடுத்துருவார். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து குருவோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல குருமங்கள யோகத்தோடு நிற்கின்ற பொழுது மகர ராசிக்காரவங்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிகமான லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த நேரத்தில் ஒரு மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இறங்குறீங்க, ஒரு நிலம் வாங்கணும், எடுக்கணும், ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம் இல்லையா, அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அப்படிங்கிற போது இந்த 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்தின் வழியாக லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வில்லங்கங்களாக வந்து அதன் மூலயமாவும் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ இந்த நேரங்களில் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கும். இடம் வாங்கி இடம் மாற்றி கொடுக்குற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வந்து கட்டிட சாமான்கள் விற்பனையில் வந்து ஒரு நல்ல மேம்பாடான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதாவது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாய் இரத்தகாரகன் இல்லையா, அவர் அந்த துறையில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட வைப்பார். அதில் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கணிசமான லாபத்தோடு இயங்கி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிற சொல்ல இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதில் தான் அடங்கும். ஆனால் காதல் விவகாரமும் இதுதான். இந்த இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மூர்க்கத்தனமாக செயல்பட்டு அந்த காதல் உறவை பிரித்து விடக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருப்பார். அதனால் அந்த விஷயங்களில் வந்து தேவையில்லாமல் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஆனால் குரு பகவான் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மனுஷ தோரணையில் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கௌரவத்தை எதிர்பார்த்து அதன் அடிப்படையில் நமக்கு அந்த காதல் உறவுகள் அப்படிங்கிறது பிரிய கூடும், பழகிடுவாங்க. ஆனால் அந்தஸ்து கௌரவத்தை பார்த்துட்டு பிரியக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் குரு அப்படிங்கிற வந்து அந்தஸ்து கிரகங்கள். இந்த செவ்வாய் அதிகமாகவே அந்தஸ்து எதிர்பார்ப்பார். புரியுங்களா? குரு கூட விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. சரி ரைட், போனால் போட்டோம், அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி 9ல் கேது பகவான் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். இருந்தாலும் அந்த தந்தை வழி பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டுருவார். அதுக்குள்ள மனசு அவங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். இருந்தாலும் அந்த ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. அதுக்கான முழு முயற்சியோடு இருப்பீங்க. புரியுங்களா? கண்டிப்பாக வந்து பக்தி மார்க்கத்தின் வழியாக உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். எல்லாமே பகவான் தான் அப்படின்ற மாதிரி போய் நிற்பீங்க. அப்போ இறை வழிபாட்டும் உங்களுடைய மனம் ஆழ்ந்து செயல்படும். சரிங்களா? ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த மட்டும் மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து பலன்கள் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. பலன்கள் மிக சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து நிறைய பண வரவு தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. நிறைய பண வரவு தரக்கூடிய அமைப்பில் இருக்கு. பழைய கடன்களெல்லாம் அடைபடக்கூடிய அமைப்பிலையும் இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கான சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதற்கான யோக தசை தசாபுத்திகள் போகுதா இல்லையா, இந்த கடனை அடைப்பதற்கான வழி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்கும். இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும், விபரீத ராஜயோகம் எப்படி நிகழும், அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெளிவான விளக்கத்தோடு இருக்கும். அப்போ சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால்
ஒரு மன நிறைவோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். நண்பர்களே, இந்த மகர ராசிக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் இதுதான். உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு பார்வை பாருங்கள். அதன் மூலமா நீங்கள் ஒரு நல்ல பலனை அடைய முடியும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.